இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் உயிர்மையின் சார்பாக இங்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையில் இது போன்ற ரொம்ப எமோஷனலான ஒரு நிகழ்வுக்கு அப்புறம் வரவேற்புரை சொல்வது என்பது என் மனசில் இருந்ததெல்லாம் நிறைய விஷயங்கள் கலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். என்ன ஆர்டரில் ஏதோ சில விஷயங்கள் சொல்ல வந்தேன். ஆனால் இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஞாபகங்கள் மட்டும்தான் என் மனசில் இருக்குது. அவ்வளவு தூரம், அதாவது என்னுடைய கவிதைகள் உருவாக்கக்கூடிய அந்த ஒரு தாக்கத்தை விட பல மடங்கு ஒரு அதிகமான தாக்கத்தை இன்றைக்கி தியேட்டர் லேப் உருவாக்குனாங்க. அவங்களுக்கு என்னுடைய மகிழ்ச்சியை, நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். தியேட்டர் லேப் இதுக்கு முன்னாடி என்னுடைய நீதிக்கு காத்திருப்பவர்கள் அந்த கவிதை கூட நாடகமாக பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ அதை பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே இந்த ஈவெண்ட்டை இதை விட பவர்ஃபுல்லாக வேறு யாரும் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு பண்ணாங்க. எல்லாமே புதிய நடிகர்கள், இளம் நடிகர்கள். ஜெயராவ் அவர்களுடைய அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங், உண்மையிலே இது என்னதுங்கிறத பற்றின ஒரு பார்வை ஒரு இயக்குனராக, ஒரு கலைஞராக அவருக்கு இருந்தது. அதைத்தான் இதில் நான் முழுக்க பார்த்தேன். உண்மையிலே இதில் என்னுடைய கவிதைங்கிறது ஒரு சந்தர்ப்பம்தான். மாறாக இதற்கு பின்னால் இந்த நகரம் எழுதிய கவிதை இது, அல்லது இந்த நகரம் எழுதிய ஸ்கிரிப்ட் இதுன்னு தான் நம்ம சொல்லணும். அந்த விதத்தில் இந்த மேடையில் நடித்தவங்க மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே இந்த நாடகத்தினுடைய ஒரு கதாபாத்திரமாக தான் அந்த காலத்தில் இருந்தோங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் நம்ம இந்த நாடகத்தை இப்போ இங்கே நடித்தோம். ஸோ அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை ஜெயராவ் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த நாடகம் துவங்குவதற்கு முன்னால் நியூஸ் 18 தயாரித்த, அதே போல் இந்த நாடகம் துவங்குவதற்கு முன்பு ரோஹிணி அவர்கள் என்னுடைய நீண்ட நாள் நண்பர். அவர் என்னுடைய கவிதைகளை வாசிப்பதில் எப்பொழுதுமே அவர் ஒரு விருப்பமுடையவராக இருந்திருக்கிறார். அவர் நான் கடைசி நிமிடத்தில் அழைத்த போது கூட உடனே வாங்கி வந்து அந்த கவிதைகளை வாசித்து இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்தார். அவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த நாடக நிகழ்வு துவங்குவதற்கு முன்பு நியூஸ் 18 தயாரித்த ஒரு அருமையான ஒரு ஆவணப்படம் இங்கே திரையிடப்பட்டது. அதாவது இந்த ஓராண்டிற்கு முந்தைய இந்த சென்னை வெள்ளம் அது ஏற்படுத்திய தாக்கம், நாம் செய்ய தவறிவை பற்றிய ஒரு அற்புதமான ஆவணமாக அந்த ஆவணப்படம் இருந்தது. அதை என்னுடைய நண்பர் அவர் சரவணன் சந்திரன் அதை இயக்கியிருந்தார். அந்த ஆவணப்படத்தை இங்கு திரையிடுவதற்கு அனுமதி அளித்த நியூஸ் 18 தலைமை ஆசிரியர் குணசேகரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரும் இங்கே வருகை தந்திருக்கிறார் இந்த நிகழ்வில் தன்னுடைய இந்த ஓராண்டிற்கு முந்தைய இந்த நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்காக. இன்றைக்கு இந்த ஊழியன் தினங்கள் மட்டுமல்ல, இந்த ஊழியன் தினங்களில் இதை கலை வடிவமாக்க வேண்டும், இதற்கு ஒரு இலக்கிய வடிவம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து அருமை நண்பர் விநாயக முருகன் அவர்கள் ஒரு நாவலை எழுதியிருக்கிறார், நீர் என்கிற ஒரு நாவல். அந்த சமயத்தில் ஒரு மனிதன், அவனுடைய வீடு, அவனை சுற்றி நடந்த அவனுடைய தெரு, அவனை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி இந்த ஒட்டுமொத்த நகரத்தினுடைய துயரத்தின் ஒரு பகுதியை எப்படி அவர்கள் அனுபவித்தார்கள் என்பதை அவர் அந்த நாவலில் ஆவணப்படுத்தி இருக்கிறார். பொதுவாக சமகால நிகழ்வுகளை தமிழர்கள் எழுதுவது என்பது மிக மிக குறைவு. ஒன்று, பல சமயங்களில் அது தனி மனிதர்களுடைய அந்தரங்கமான அபிலாஷைகளை எழுதுவதாகவோ, அல்லது ஒரு குடும்பத்தின் கதையை எழுதுவதாகவோ, ஒரு ஊரின் கதை, ஒரு சாதியின் கதையை எழுதுவதாகத்தான் பலரும் தங்களுடைய வாழ்வனுபவம் சார்ந்த கதையை அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் முக்கியம்தான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடியை இந்த நகரம் சந்தித்த போது, கேட்ட பல லட்சம் பேர் ஒரே நேரத்தில் அந்த நெருக்கடியை அனுபவித்து கொண்டிருந்த போது, நிறைய எழுத்தாளர்கள், அவர்கள் புனைகதையாளர்கள், கவிஞர்கள், இப்படி பலரும் ஏன் அவர்கள் அதை எதிர்கொள்ள தூண்டப்படவில்லை, அல்லது இதற்கு பின்னால் அவர்கள் அதை எழுதக்கூடும், ஏன் அதை எழுத முயற்சிக்கவில்லை என்கிற கேள்வி எனக்குள் ஆழமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் எழுதாவிட்டால் வேறு எதைத்தான் நாம் எழுதுவோம்? உண்மையில் இங்கு ஒரு யுத்தம் நடந்தால் கூட அதை மறந்துவிட்டு நாம் வேறு எதையாவது ஒன்றைத்தான் பேசிக்கொண்டிருப்போமா என்கிற ஒரு கேள்வி எனக்கு அப்போது எழுந்தது. ஆனால் அப்படி இல்லாமல் விநாயகமுருகன் இன்றைக்கு இந்த நீர் நாவலை எழுதியிருக்கிறார். இது உண்மையில் நம்முடைய சமகால பிரச்சனை ஒன்றை எப்படி ஒரு கலைஞன், ஒரு எழுத்தாளன் தன்னுடைய படைப்புக்குள் கொண்டு வர முடியும் என்பதற்கான ஒரு உதாரணமாக இது இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு அந்த நாவலை இந்த நிகழ்வினுடைய அடுத்த ஒரு நிகழ்வாக பிரபஞ்சன் அவர்கள் வெளியிட்டு சிறப்புரையாற்றுவார்கள். அதைத் தொடர்ந்து இங்கு இந்த மேடையில் ஊடகவியலாளர்கள்,
முக்கியமாக இதில் வீற்றிருக்கிறார்கள். இந்த நிறைய பேத்திற்கு ஒரு கேள்வி இந்த நிகழ்ச்சி நிரலை பார்த்தபோது, ஊடகவியலாளர்களை முதன்மைப்படுத்தி இந்த நிகழ்வு ஏன் ஒருங்கிணைக்கப்பட்டது என்கிற கேள்வியை எழுப்பினார்கள். அவர்களுக்கெல்லாம் நான் ஒரே ஒரு பதில்தான் சொன்னேன். அரசு எந்திரம் அல்லது அரசு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் மௌனித்து போய்விட்ட நிலையில், இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய எழுத்தாளர்கள் கலைஞர்கள் கூட மௌனமாக இருந்த சமயத்தில் இந்த ஆறா துயரத்தை, இந்த மிகப்பெரிய ஒரு துயரக்கதையை மக்களிடம் தொடர்ந்து பேசியவை ஊடகங்கள் தான். ஊடகங்கள் செயல்பட்ட அவர்கள்தான் தொடர்ந்து மக்களுடைய பிரச்சனைகளை ஒவ்வொரு நாளும் முதன்மைப்படுத்தி, அதாவது வெறும் செய்தி வெளியிடுவது மட்டுமல்ல, உதவிகளை ஒருங்கிணைப்பதில் ஊடகவியலாளர்கள் முக்கியமான பங்கு வகித்தார்கள். யார் யாருக்கு எங்கெங்கே உதவிகள் தேவைப்படுகிறது, யார் யார் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம். அப்படி பார்க்கிற போது இந்த மேடையில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, இதற்கு வெளியேயும் ஏராளமான பத்திரிகையாளர்கள் ஒரு களப்பணியாளர்களாக செயல்பட்டார்கள். எனக்கு நினைவு தெரிந்து ஊடகவியலாளர்கள் களப்பணியாளர்களாக செயல்பட்ட எனக்கு என்னுடைய அனுபவத்தில் நான் பார்ப்பது அதுதான் முதல் முறை. அந்த அளவிற்கு அவர்களுடைய பங்கு என்பது மகத்தானதாக இருந்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஊடக செய்தியின் ஒரு பகுதியாக அது பார்க்கப்பட்டதே தவிர, நாம் எப்பொழுதும் ஊடகங்களை விமர்சிக்கிறோம் அல்லது ஊடகங்களிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விமர்சிக்கிறோம். ஆனால் அந்த சமயத்தில் ஊடகங்கள் வகித்த பங்கு என்பது முதன்மையானது, வேறு ஈடு இணையற்றது. அந்த வகையில்தான் ஊடகவியலாளர்கள் சென்னை இந்த நிகழ்விலிருந்து கற்றுக்கொண்டது என்ன, நாம் கடந்து வந்தது என்ன என்பதை பற்றிய அவர்களுடைய அனுபவங்கள் இங்கு பகிரப்பட வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் தான் இங்கு அவர்களை முதன்மைப்படுத்தி இந்த நிகழ்வுக்கு அழைத்தோம். அதே போல் இவர்கள் மட்டுமல்லாது இந்த அரங்கில் இன்னும் சிலரும் கூட பேச இருக்கிறார்கள். அதாவது களப்பணியில் ஈடுபட்டவர்கள், நேரடியாக மக்களுடன் நின்று வேலை செய்தவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள். இந்த சிற்றுரைகளை தொடர்ந்து இங்கு யார் வேண்டுமானாலும் இந்த அரங்கத்தில் பேசலாம். அழைக்கப்படுகிறவர்கள் மட்டுமல்ல, யார் வேண்டுமானாலும் தங்களுடைய அனுபவத்தை அல்லது தாங்கள் அந்த சமயத்தில் பார்த்த ஏதாவது ஒரு விஷயத்தை அவர்கள் இங்கு தங்கள் மனதில் அழியாத சித்திரமாக இருக்கக்கூடிய எதையாவது ஒன்றை அவர்கள் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். இதை ஏன் உயிர்மை இதை ஏற்பாடு செய்கிறது என்பதையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். பொதுவாக மறதி என்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சாபம். நாம் எல்லாவற்றையும் மறந்து விடுவோம், கடந்து விடுவோம். இவ்வளோ பெரிய சென்னை வெள்ளத்தை கூட ஒரு பீப் சாங்கின் மூலமாக கடந்து வந்தவர்கள் நாம். அப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய மறதி தான் ஆட்சியாளர்களுக்கு அவர்களுக்கான பல்வேறு விதமான ஒரு கதவுகளை திறந்து விடுகிறது என்று சொல்லலாம். இந்த ஊருக்கு மட்டுமல்ல, இந்த மாநிலத்திற்கு மட்டுமல்ல, இந்த நாட்டிற்கு மட்டுமல்ல, எது வேண்டுமானாலும் நடக்கட்டும், ஏதாவது ஒரு சிறு விஷயத்தின் மூலம் மக்களை திசை திருப்பி விடலாம், மறந்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் மறதியின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய எதையுமே நாம் கற்றுக்கொள்வதில்லை. அதிலிருந்து நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டிய எதையும் நாம் மாற்றிக்கொள்வதில்லை. அடிப்படை கேள்விகளை மறக்கடிப்பது தான் இந்த மறதியினுடைய ஒரு அடிப்படையான குணாதிசயம். அப்படி பார்க்கிற போது மறதியின் வழியாக நம்மை வெல்லலாம் என்று இந்த சமூகம், இந்த ஆட்சியாளர்கள் நம்புகிறார்கள். அதனால் அதற்கேற்ப இந்த மறந்து கொண்டிருக்கக்கூடிய தன்மைக்கு எதிராகத்தான் இந்த அரங்கு என்பது இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த டிசம்பர் 2 நீங்கள் நன்றாக நினைத்து பாருங்கள். இந்த 2 நாட்களாக ஊடகங்கள் தான் தொடர்ந்து இந்த நிகழ்வை திரும்ப திரும்ப நினைவூட்டி கொண்டிருக்கின்றன. பத்திரிகையாளர்கள் தான் பேசி கொண்டிருக்கிறார்கள். வேறு எந்த அமைப்புகளுக்கும் அல்லது அன்றைக்கு இதை பற்றி உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடியவர்கள் கூட நான் நினைத்தேன் உண்மையிலேயே இந்த டிசம்பர் 2ஆம் தேதியை ஒரு பெரிய நிகழ்வாக இந்த நகரம் கொண்டாடும் என்று சொன்னதனுடைய அர்த்தம் நினைவு கூறும் என்று. இதனுடைய வழிகளை, வேதனைகளை, உண்மையில் இவ்வளவு பொருள்களை இழந்தவர்களுக்கு, உயிரை இழந்தவர்களுக்கு இழப்பீடு கிடைத்ததா, நியாயம் கிடைத்ததா, இந்த ஆவணப்படத்திலோ நாடகத்திலேயோ சுட்டிக்காட்டியது போல இன்னொரு வெள்ளம் வராமல் இருப்பதற்கு, அப்படி வந்தால் எதிர்கொள்வதற்கான ஒரு தயார் நிலையை நாம் உருவாக்கி இருக்கிறோமா என்கிற ஒரு அடிப்படை கேள்வியை பலரும் எழுப்புவார்கள் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அப்படி பெரிய நிகழ்வுகள் எதுவும் இந்த நகரத்தில் நடக்கவில்லை என்பது மிகவும் ஏமாற்றம் அளிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு நாம் இதை இங்கே கூடியிருக்கிறோம். இதில் முக்கியமாக இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நான் தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது நீங்கள் இப்பொழுது வெளியே மழை பெய்து கொண்டிருக்கிறது, போக்குவரத்து நெரிசல், இதற்கிடையே இந்த கூட்டத்தை நேற்று இரவு கூட நான் ரத்து செய்து விடலாம் என்று நினைத்தேன். என்றால் புயல் வந்து கொண்டிருக்கிறது, பெரிய மழை இருக்கும் என்று சொன்னார்கள். பிறகு காலையில் கொஞ்சம் நம்பிக்கை வந்தது, எப்படியும் இதை நடத்திவிடலாம் என்று. இந்த நகரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பல கூட்டங்கள் ரத்து செய்யப்பட்டு விட்டன. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த அரங்கு நிறைய இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நான் தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் இங்கு சிறப்புரையாற்றுவதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய நக்கீரன் இதனுடைய ஆசிரியர் கோபால் அவர்கள், அண்ணன் கோபால் அவர்களை பற்றி தெரியும். எப்பொழுது அழைத்தாலும் சரி
அந்த நோக்கத்தில் ஒரு உண்மைத்தன்மை இருந்தால், அந்த நோக்கத்தில் ஒரு அர்த்தம் இருந்தால் அவர் தயங்காமல் வருவேன் என்று சொன்னார். வெளியூரிலிருந்து விமானத்திலிருந்து கிளம்பி அவர் இந்த நிகழ்ச்சிக்காக இங்கே வந்து சேர்ந்திருக்கிறார். அவரை நான் இங்கு வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல் ஃப்ரண்ட்லைன் ஆசிரியர் விஜயசங்கர் அவர்கள் உண்மையில் சமூக நிகழ்வுகள் இன்று காலையில் கூட அவரிடம் நான் பேசிக்கொண்டிருக்கிற போது அவர் ஒன்று சொன்னார். ஏன் இந்த நகரத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொன்றும், நம்மளுடைய இந்த நாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொன்றும் நம்முடைய சொந்த பிரச்சனை போல் நம்மை தூக்கம் இல்லாமல் ஆக்குகிறது, நம்ம ஏன் நிம்மதி இழக்க வைக்கிறது, உண்மையில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை ஏன் சீர்குலைக்கிறது என்று அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். உண்மையில் ஒரு விஷயத்தின் மீது மட்டுமல்ல, ஒரு கொள்கையின் மீது அல்லது ஒரு சமூகத்தின் மீது காட்டுகிற அன்பு என்பது அது தற்காலிகமானதல்ல. பொது பிரச்சனை என்று எதுவுமே கிடையாது. சமூகத்தை பாதிக்கிற ஒவ்வொன்றுமே தன்னுடைய சொந்த பிரச்சனையாக நினைக்கக்கூடிய சிலரில் விஜயசங்கர் அவர்களும் ஒருவர். ஒரு பத்திரிகையாளராக அவர் தொடர்ந்து பல்வேறு விஷயங்களுக்கு, அதாவது இந்த சமூகத்தின் தீமைகள் என்று நினைக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களுக்கு எதிராக தொடர்ந்து இங்கு போராடி கொண்டிருக்கக்கூடியவர். அவர் இந்த நிகழ்விற்கு வந்திருப்பதில் எனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி இருக்கிறது. அதே போல் நியூஸ் 18 முதன்மை ஆசிரியர் குணசேகரன் அவர்கள் உண்மையிலேயே அந்த வெள்ளம் பாதித்த சமயத்தில் அவர் எடுத்த பல நேர்காணல்கள், அதிகாரத்திருப்பவர்களை நோக்கி அவர் கேட்ட கேள்விகளை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். அது சமூகத்தினுடைய மனசாட்சியை உலுக்கியது. அப்படிப்பட்ட ஒருவர் இன்றைக்கு ஒரு பத்திரிகையாளராக, ஊடகவியலாளராக அவர் இதுபோன்ற சமயங்களில் மக்களின் பக்கம் நின்று பேசிய ஒரு பத்திரிகையாளராக அந்த சமயத்தில் அவர் திகழ்ந்தார். அந்த வகையில் குணசேகரன் அவர்கள் இந்த மேடையில் இருப்பதும் மிக மிக பொருத்தமான ஒன்று என்று நான் நினைக்கிறேன். அதேபோல் நெல்சன் சேவியர் அவர்கள் என்னுடைய நெருங்கிய நண்பர், ஒரு உக்கிரமான ஒரு ஊடகவியலாளர், தொடர்ச்சியாக எந்த சமரசமும் இல்லாமல் எவரிடமும் கேள்விகளை எழுப்பக்கூடியவர், இன்னும் எப்போதும் உண்மையின் பக்கம் நின்று பேச வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். சமஸ் அவர்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் எழுதிய கட்டுரைகள், முக்கியமாக பல்வேறு சமூக பிரச்சனைகளில் அவர் எழுதிய கட்டுரைகள் தமிழக அளவில் மிக பரவலாக படிக்கப்பட்டவை, விவாதிக்கப்பட்டவை. முக்கியமாக சென்னை நகரத்தை இந்த பேரிடர் சூழ்ந்தபோது அவர் எழுதிய விரிவான கட்டுரைகள், அதனுடைய பல்வேறு அம்சங்களை அவர் மக்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தார். அதை பற்றிய விவாதங்களை உருவாக்கினார். அவர் இந்த மேடையில் இருக்கிறார். அங்கே முத்துகிருஷ்ணன் அவர்கள் வருவதாக இருந்தது. உடல்நலக்குறைவினால் அவர்களால் வர முடியவில்லை. இப்போ அந்த சமயத்தில் ஊடகவியலாளராக மட்டுமல்ல, அந்த மீட்பு பணிகளிலும் முன்னின்று செயல்பட்ட பத்திரிகையாளர் நியாஸ் அகமது அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். அதோடு இல்லாமல் இங்கு இன்னும் பல நண்பர்கள் இந்த அரங்கத்தில் கூடியிருக்கிறார்கள். முக்கியமாக MM அப்துல்லா, கேபிள் சங்கர், இப்படி பல நண்பர்கள் இங்கே தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். இவர்களோடு எல்லாவற்றிற்கும் விட பிரபஞ்சன் அவர்கள் இந்த நிகழ்விற்கு ஒரு தலைமை ஏற்றிருப்பது போல. ஏனென்றால் ஏதாவது ஒரு சமூக பிரச்சனை சார்ந்த அல்லது சமூகத்தினுடைய அவலம் சார்ந்த ஒரு விஷயத்தை பற்றி நாம் ஒரு அரங்கை நடத்துகிறோம் என்று சொன்னால் அதில் முதலில் நினைவுக்கு வரக்கூடிய பெயர் பிரபஞ்சன் மட்டும்தான். ஏனென்றால் பிரபஞ்சன் இல்லை என்று சொன்னால் தான் அடுத்த பெயரே எனக்கு நினைவுக்கு வரும். அந்த அளவிற்கு சமூகம் சார்ந்த, மனிதர்கள் சார்ந்த துயரங்களோடு, பிரச்சனைகளோடு இடைவிடாமல் உரையாடி கொண்டிருப்பவர், அவற்றை மிக கூர்மையாக கேட்பவர், தன்னுடைய எழுத்துக்களில் பிரதிபலிப்பவர். அவர் இந்த அரங்கிற்கு தலைமையேற்று இங்கே வந்திருக்கிறார். இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது